Hi guys, welcome back to AnYa channel. Previous video நம்ம chain stitch எப்படி போடலாம் அப்படிங்கறத பார்த்தோம். இந்த வீடியோல chain stitch வச்சு எப்படி sharp edge போடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நம்ம chain stitch போடுற மாதிரி தான் இதுவே போடணும் நம்ம. ஆனா edgeல வந்து எப்படி sharpness கொண்டு வரோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். So first வந்து நம்ம வந்து draw பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு chain stitch எப்படி நார்மலா போடுவோமோ அதே மாதிரி chain stitch போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம எட்ஜுக்கு வந்துட்டோமா, வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த லைனில் வந்து முடிக்கிறோமோ இப்போது அங்கே என்ன நம்ம கனெக்ட் ஆகுது தெரியுமா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு அப்படியே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு இருக்கிற லைனுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள் ஷார்ப்பாக வந்துருச்சா. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஷார்ப் எட்ஜ் போடணும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த லைனில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வந்துட்டுருக்கோமா, இப்போது இந்த லைனுக்கு ஆப்போசிட் லைனில் வந்துட்டு நம்ம ஒரு நாட் போட்டுக்கணும். முடிச்சிருக்கோம் இல்லையா, அது முடிச்சதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம வந்து ஒரு நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக எந்த லைன் போகுதோ அந்த லைனுக்கு வந்து நம்ம இழுத்துடணும். இந்த மாதிரி இப்படி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ப்பாக நம்மளுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. இப்போ இந்த லைன் போடுறோம் அப்படின்னா இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துடணும். டைட் பண்ணாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ப்னஸ் கிடச்சிரும். ஒரு நாட் போட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணாமல் இந்த மாதிரி இழுத்துடணும். இழுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடணும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான். ஏன் நான் ஷார்ப்னஸ்க்கு வந்துட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த டிசைன் வந்து கம்ப்ளீட்டான மாதிரி இருக்காது, நல்லா இருக்காது. ஸோ அதனால தான் ஷார்ப்னஸ்க்குனே வந்துட்டு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இன்னொன்று போட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு பாருங்கள். அதே மாதிரி தான் நார்மலாக செயின் ஸ்டிச் போடுறோம். இப்போ ஸ்ட்ரைட் லைனில் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டு போயிட்டுருக்கோமா, இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு மேலே பார்த்தோம் அப்படின்னா நாட் போட்டுட்டு அதை அப்படியே கீழே இறக்கிடணும். மேலே ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே இறக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் கிடச்சிரும். நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து ஷார்ப்னஸ் அந்த ஷார்ப் எட்ஜ் வர மாதிரி நிறைய டிசைன்ஸ்லாம் நம்ம போடுவோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பிக்னஸ் வந்து தெரியாது இல்லையா, எப்படி வந்து ஷார்ப் எட்ஜ்லாம் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைன் போட்டாச்சா, போட்டதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இழுத்துடணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கர்வ்ஸ்லாம் சில பேருக்கு கரெக்டாக வராது. ஸோ நான் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இப்போ எதுவுமே வந்து கர்வ்ஸ் போடும்போது நம்ம எந்த லைன் போட்டிருக்கோமோ அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து தூக்கி போட்டோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு கர்வ்ஸ் கரெக்டாக கிடைக்கும். இப்போ கீழே போடும்போது கொஞ்சம் கீழே இறக்கி போட்டோம் அப்படின்னா தான் அந்த கர்வ்ஸ் கிடைக்கும்.
பாருங்கள், இந்த மாதிரி தான் கர்வ்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் போடணும். ரொம்ப சிம்பிள் தான். பிகினர்ஸ் எல்லாம் போட்டு பாருங்கள். அப்படியே விட்டுறாதீங்க வீடியோ பார்க்குறத விடவும். நீங்கள் போட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக சீக்கிரமாக வந்துடும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருங்க. வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நம்ம போட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து யாரும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.